ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இவன் எல்லாமே நல்லா தான் பண்ணுவான், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். நமக்கு இந்த ஃபோனோட டீட்டெயில்ஸ்லாம் பற்றி கேதர் பண்ணும்போது ஆகா வேறு லெவலில் இருக்கே, கண்டிப்பாக இது மார்க்கெட்டில் இறங்குச்சுன்னா இவன் தான் நம்பர் 1 அப்படின்னு நினப்போம். ஒன்று இந்தியாவில் லான்ச் பண்ணால் முட்டுருவான். அப்படிலாம் லான்ச் பண்ணாலும் எல்லா பிராண்ட் அந்த ப்ராசரை அடித்து துவச்சி அவனே ப்ரைஸ் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இவன் அந்த மற்ற பிராண்டோடு 20,000 கூட வச்சு திருப்பி இந்தியாவில் லான்ச் பண்ணுவான். எதுக்கு? இதுக்கப்புறம் பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம்ல, அந்த மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருவானுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பிராண்டு தான் Asus Zenfone 11 Ultra. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. இல்லை என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, நான் சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த ஒரு இமேஜ் என் கண்ணில் படுச்சு. ஏதோ டெக்னோவில் ஏதோ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன் போல் அப்படி தான் நினச்சேன். நீங்கள் ஜஸ்ட்டு நான் அசூஸ்ன்ற பிராண்டை நான் சொல்லாமல் விட்டுருந்தேன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஃபோனோட பேக் டிசைனை வச்சு பார்த்தீங்கன்னா அசூஸோட ஜென்ஃபோன் ஏதோ அசூஸோட ஜென்ஃபோன்ற டெக்னோவோட ஏதோ ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு தான் நீங்கள் இன்னொன்று நினச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. டெக்னோ ரீசெண்டாக லான்ச் பண்ணுற ஒரு 3 மாடல் ஃபோன் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. அந்த கேமரா கட் அவுட்டு, பேக்ரவுண்ட், அந்த டிசைன் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த அசூஸோட Zenfone 11 Ultraவில் என்னென்னலாம் புதுசாக கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லிடுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த ப்ரைஸிங்கும் இந்தியாவில் லான்ச் பண்ணுற டேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளே ரெட்மி, ரியல்மிலாம் கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க 8 Gen 3 அப்புறம் இது டம்மி ஆகி போயிடும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு டிசைன், அது தனிப்பட்ட ஒப்பீனியன் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிசைன் பார்த்திங்கன்னா பிடிக்கும். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்த டிசைன் மாதிரி தான் இருக்குது. ஓகே, அடுத்து டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.78 இன்ச்சு சாம்சங்கோட AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கான். அதிகபட்சம் 144 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போகும் கேமிங்லாம் விளையாடும் போது அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா இவங்க இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இதில் 3.5 ஆடியோ ஜாக் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. இந்த பார்த்திங்களா அசூஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணிடுறானுங்க. மிச்சம் எந்த பிராண்டுமே ஃப்ளாக்ஷிப் லெவலில் இந்த 3.5 ஆடியோ ஜாக்கை கொடுக்குறதே இல்லை. நீங்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இன்றைக்கி தேதிக்கு ப்ளூடூத் ஹெட்செட், நெக் பேண்டாக இருக்கட்டும், TWSஆக இருக்கட்டும், 20,000 ரூபாய்க்கு வாங்குகிற ஹெட்ஃபோனாக இருக்கட்டும், ஒரு 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு சோனியில் இந்த ஸ்கல் கேண்டின் முன்னாடி நம்மலாம் யூஸ் பண்ணியிருப்போம் காலேஜ் படிக்கும்போது, அதை ஃபோனில் அப்படியே ப்ளக் பண்ணிவிட்டு கேட்குற ஆடியோ கிளாரிட்டிக்கும் இன்றைக்கி ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே 20,000 ரூபாய்க்கு மேலே வாங்குகிற TWSோட குவாலிட்டிக்கும் வித்தியாசங்கள் நீங்களே சொல்லுங்கள். எனக்கு எப்பயுமே அந்த வயர்டு தான் ரொம்ப பிடிக்கும். ப்ளூடூத்னால் அதை சார்ஜ் போடணும், தூக்கிட்டு போகணும், லொட்டு லொசுக்குன்னு இருக்குது. இதெல்லாம் சொருகுனமா ஒரு முடிச்ச போட்டு பேக் உள்ளே போட்டோமா தூக்கிட்டு வரும். ஸோ இதுதான். ஆனால் இன்றைக்கி தேதிக்கு பார்த்திங்கன்னா இப்போ வயர்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ இல்லை, எல்லாமே TWS, நெக் பேண்டுன்னு அப்படின்னு போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்க 3.5 ஆடியோ ஜாக், அதுவும் அவனோட ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்தது உண்மையிலே சூப்பரான ஒரு விஷயம். அது இதில் இருக்குது. டூயல் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. IP ரேட்டிங் இருக்குது. IP68க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் பார்த்திங்கன்னா இருக்குது. பின்னாடி கேமரான்னு வரும்போது சூப்பரான 3 கேமரா கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX890 50 மெகாபிக்சலுக்கான சென்சார் வித்து கிம்பலைஸ்டு OS பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. Zenfone 9 இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த கிம்பலைஸ்டு ஃபோன் 6 ஆக்சிஸில் பார்த்திங்கன்னா கிம்பல் பண்ணி அந்த மூமெண்ட் எல்லாம் இது பண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா அவுட்புட்லாம் பக்காவாக தரும். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா கிம்பலைஸ்டு ஒரு வீடியோஸ் நம்மளால் எடுத்துக்க முடியும். அல்ட்ரா வைடுக்கு பார்த்திங்கன்னா 13 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக 32 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸு, இதுக்குமே பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் OS ஆனது இருக்குது. இது 3x வரைக்கும் குவாலிட்டி லாஸ் இல்லாத ஆப்டிக்கல் ஜூமில் போயிட்டு நம்மளால் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் பார்த்திங்கன்னா நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ 3மே உருப்படியாக சூப்பர். அந்த மேக்ரோ, லொட்டு லோஸுக்கு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு மேக்ரோ ஃபோட்டோஸ்லாம் ஒயிட் ஆங்கிள் கேமரா வச்சே நம்ம ஈஸியாக எடுக்கலாம். ஸோ மற்ற பிராண்ட் மாதிரி கணக்கு காட்டாமல் உருப்படியாக கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்குமே பார்த்திங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரான்றது இதில் இருக்குது நண்பா. அடுத்தபடியாக Snapdragon 8 Gen 3 லேட்டஸ்ட்டு ப்ராசர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸில் குறைய சொல்ல முடியாது, எல்லாமே நல்லாயிருக்கு. ஹீட்டிங் இஷ்யூஸ், கேம் விளாடும் போது பேட்டரி வேகமாக ட்ரைன் ஆகுது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைவாக வந்ததுக்கப்புறம் தான் செக் பண்ணிவிட்டு நம்ம என்னன்றதை பார்க்க முடியும்.
5500 mAh பேட்ரி, 65 வாட்ஸுக்கான சார்ஜிங் சப்போர்ட் பார்த்திங்கன்னா Zenfone 11 Ultra பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ 5500 65 எப்படினாலும் பார்த்திங்கன்னா ஒரு 30-40 நிமிஷத்துக்குள்ளே ஏறிடும். ரொம்ப ஸ்பீட் சார்ஜிங்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ உள்ள பிராண்ட்லாம் பார்த்திங்கன்னா சாம்சங் அதிகபட்சம் 45 வாட்ஸ் 25 வாட்ஸ். காரணம் என்னென்னு கேட்டால் பேட்ரி லைஃப் வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், சும்மா 120 வாட்ஸ் 200 வாட்ஸ் கொடுத்து நாங்கள் பேட்டரி லைஃப்பை குறைக்க வரோம்ல அப்படின்பாங்க. அதே இது 120 வாட்ஸ் 200 வாட்ஸ் கொடுக்குறவன் நாங்கள் வந்து டூயல் சேனல் வந்து யூஸ் பண்ணுறோம், பேட்டரியை ஸ்ப்ளிட் பண்ணி சார்ஜ் பண்ணுறோம், அதனால் இது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்பாங்க. ஒவ்வொருத்தையும் அவங்ககிட்ட இருக்கிற பொருளை தான் பார்த்தீங்கன்னா வைக்கணும்னு பார்ப்பா. உங்களோட தேவை எதுவோ அதை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா LPDDR5X ரேமு, UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. IP ரேட்டிங் இருக்குது, டியூவல் ஸ்பீக்கர் இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் எண்டாக இருக்குது. இதோட ரேட்டு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வரைக்கும் இந்தியாவில் எவ்வளோக்கு ரேட்டு வரும்ன்றது தெரியல. அதிகபட்சம் இதோட ரேட்டு மதிப்புன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 65,000 70,000 கிட்ட பார்த்திங்கன்னா வரும். ஆனால் இது எப்போ வரும் அப்படின்றது தான் கொஸ்டின். இவன் இந்தியாவுக்கு மட்டும் ஒன்று ரொம்ப கடைசியாக லான்ச் பண்ணுவான், இல்லாட்டி லான்ச்சே பண்ண மாட்டான். ஆனால் இதோட ஸ்பெக்கு பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. அசூஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி தான் இருக்கும். சிம்பிளான ஒரு யூஐயில் ஸ்மூத்தாக பார்த்திங்கன்னா ரன் ஆகிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா பில்டே பண்ணியிருப்பானுங்க. இந்தியாவுக்கு மட்டும் கரெக்டாக அவன் சுட சுட லான்ச் பண்ணிட்டானா அவனுக்கு மார்க்கெட் நல்லாயிருக்கும், ஆனால் அவன் பண்ண மாட்டான். உங்களோட கருத்து என்ன? இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம இந்தியாவுக்கு ஒரு 65,000 70,000 வந்துச்சு அப்படின்னா வாங்குவீங்களா என்னன்றதை சொல்லுங்கள். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.